எல்லாரும் எளிமை நின்று இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தைக்காக நம்ம கடந்து போகலாம். நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்கள் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம். இந்த மாதம் சபையை பலப்படுத்தும்படி, சபையை உற்சாகப்படுத்தும்படி தேவன் நமக்கு தெரிந்து கொண்ட வார்த்தை, தேவன் நமக்கு தெரிந்தெடுத்த வார்த்தை. சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 68:9 எடுத்துட்டீங்களா? தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினேன். இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினேன். இந்த மாதத்தில் இளைத்து போன அவருடைய சுதந்திரத்தை கர்த்தர் திடப்படுத்துவார். திடப்படுத்துகிற தேவன், சுதந்திரத்தை திடப்படுத்துகிற தேவன், தமது சுதந்திரத்தை திடப்படுத்துகிற தேவன். அவர் சுதந்திரம்னா வேற யாரும் அல்ல, நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. அந்த தேவனை குறித்து சொல்ல போட்டிருக்குது. அந்த வசனத்தை கடைசி பகுதியை பாருங்களேன். 68:9 உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினேன். தமது சுதந்திரத்தை திடப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். நீங்கள் உங்களை என்னை அவர் எப்படி பார்க்கிறாருன்னா அவருடைய சுதந்திரமாய் பார்க்கிறாரு. நீங்க என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சுதந்திரம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அவருடைய சுதந்திரம், நானும் அவருடைய சுதந்திரம். இளைத்து போன இந்த சுதந்திரம் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இளைத்து போன நிலைமையில இருக்கிறாங்க. ஏன்னா 430 வருஷம் அடிமை, அதுலயே ஃபுல்லா இழைச்சு போயிட்டாங்க. அதுல இருந்து வெளியே வந்தா 40 வருஷம் வனாந்தரம், மொத்தமும் இழைச்சு போனாங்க. போக வேண்டிய இடத்துக்கு போக முடியல. செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, குடும்ப பொறுப்புகள் இருக்கு, ஊழிய பொறுப்புகள் இருக்கு, கொடுக்கப்பட்ட தரிசனம் உள்ள இருக்கு, பாரம் இருக்கு. ஆனா எதையுமே செய்ய முடியல. தூரம், ரொம்ப தூரம் இழைச்சு போச்சு. ஏன்னா 430 வருஷம் அடிமை, அதை விட்டு வெளியே வந்தா 40 வருஷம் சிறுமை, 40 வருஷம் வனாந்தர அனுபவம். வாழ்க்கையில கஷ்டங்களை பார்த்த ஒரு மனிதனை நீங்க போய் பார்த்து பேசுனீங்கன்னா அவன் வாயில இருந்து வருகிற வார்த்தை எப்படி இருக்கும்னா, நம்மளை உற்சாகப்படுத்துற வார்த்தை அவன்கிட்ட இருக்காது, நம்மளை சந்தோஷப்படுத்துற வார்த்தை அவங்ககிட்ட கேட்க முடியாது. பெரும்பகுதி வாழ்க்கையில பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க பாருங்க. வேதனையும் கண்ணீர்களையும் வியாதிகளையும் இழப்புகளையும் போராட்டங்களையும் அனுபவிக்கிற பிள்ளைங்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசி பார்த்தாலே உங்க மனசுல அப்படி ஒரு சோர்வு, அப்படி ஒரு பாரம் உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா அவங்க வாயை திறந்தாலே கஷ்டங்களை பேசுவாங்க, அவங்க வாயை திறந்தாலே தங்களுடைய காரியங்களை வேதனைகளை கொட்டுவாங்க. அவங்கள சொல்லி குற்றம் இல்லை, அவங்க கடந்து போற பாதை அவ்வளவு கடினமான பாதையா இருப்பதனால இளைத்து போனவங்க எப்போதுமே சோர்வுக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, சோர்வடையக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், என்ன தெரியுமா? இங்கே சபைக்குள்ள இருக்கிற நிறைய பேர் பிள்ளைங்க இளைத்து போன நிலைமையில இருக்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த இளைப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க கடந்து வந்த பாதை, அந்த பாதையில சந்தித்த கடினமான சூழ்நிலைகள், எதிரான சூழ்நிலைகள் உங்கள் ஆத்துமாவை இளைக்க பண்ணியது, சோர்வடைய பண்ணியது. இப்போ எதிரிட்டு பார்த்தா இன்னும் காலங்கள் இருக்கு, எப்படி நான் கடந்து போவேங்கிற கேள்வியோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க. கடந்து வந்த பாதை உங்களுக்கு இளைப்பை கொடுத்தது, எதிர்காலத்தினுடைய காரியம் இன்னைக்கு உங்களுக்கு சோர்வை கொடுக்கிறது. இந்த நிலைமையில சபைக்குள்ள சில பிள்ளைங்க இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறாரு. அவர்களுக்கு இந்த மாதம் தேவன் ஊழியம் செய்ய விரும்புகிறாரு. இளைத்து போன சுதந்திரத்தை திடப்படுத்துகிற தேவன் சபையில் அப்படிப்பட்ட பிள்ளைகளை திடப்படுத்த விரும்புகிறாரு. நீ செய்ய வேண்டிய வேலையை செய்யணும், நீ ஓட வேண்டிய மீதி ஓட்டத்தை ஓடணும்.
சொல்லணும், உன் வாழ்க்கை இன்னும் முடியல. நடு வயதிலேயே இள வயதிலேயே ஏகப்பட்ட போராட்டத்தை சந்தித்து ஏகப்பட்ட வேதனைகளை சந்தித்து அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்ல வைக்கிறாரு, உன் வாழ்க்கை இன்னும் முடியல, உன் ஊழியம் இன்னும் முடியல, உன் ஓட்டம் இன்னும் முடியல. அதை இன்னும் நீ தொடர்வதற்கு நான் உன்னை திடப்படுத்துகிறேன். இந்த நாளில் நான் உன்னை திடப்படுத்துகிறேன். தெய்வத்தினுடைய பிரசனமோ தேவனுடைய வசனமோ இழைத்து போன அவர் சுதந்திரத்தை திடப்படுத்துகிறது, திடப்படுத்துகிறார். உங்க வேலையை நீங்க தொடருவீங்க, உங்க ஓட்டத்தை நீங்க தொடருவீங்க, உங்க ஊழியத்தை நீங்க தொடருவீங்க. ஆண்டவர் தம் பிள்ளைகளை திடப்படுத்துவதற்கு சில காரியங்களை செய்கிறார். அதை நம்ம இன்னைக்கு கவனிக்க போறோம். என்ன காரியம் செய்கிறார்னா, அவரை பொறுத்தவரையில தன் சுதந்திரம் இழைப்படையக்கூடாது. அவரை பொறுத்தவல்ல, என் ஆண்டவரை பொறுத்தவல்ல நீங்க கவனிச்சீங்கன்னா, அவருடைய பிள்ளைகள் அவருடைய ஊழியக்காரங்க சோர்ந்து போகிறத தேவன் விரும்பவே மாட்டாரு. நீங்க சோர்வடைஞ்சு இருந்தீங்கன்னு வைங்களேன், கர்த்தருக்கு அது பிடிக்காது. உடனே செயல்படுவார். யாரை கொண்டாவது உங்களோடு பேசுவார். இந்த ஆராதனை சிலர் வந்திருக்கிறீங்களே, உன்னை விட மாட்டாரு தங்கச்சி, இந்த ஆலயத்தை விட்டு போறதுக்கு உன்னை தொடாம விட மாட்டாரு கர்த்தர். ஏன்னா தேவனுக்கு அவருடைய பிள்ளைங்க சோர்ந்து போய் சூரச்செடியில படுத்து கிடப்ப தேவனுக்கு பிடிக்காது. உடனே வருவாரு, உடனே வருவாரு. கேரி தாற்றண்டையில காகத்தை அனுப்பி ஊழியம் செஞ்சாரு. அந்த வீட்டுல அந்த விதவையை கொண்டு ஊழியம் செஞ்சாரு. ஆனா அந்த சூரச்செடியை மட்டும் பாருங்களேன், சூரச்செடியில மட்டும் பாருங்களேன், வேற யாரையும் அனுப்பல, அவரே இறங்கி வந்தாரு. ஏன்னா கேரி தாற்றண்டில் அவனுக்கு சாப்பாடு மட்டும் தேவைப்பட்டுச்சு. ஆனா சூரச்செடியில சாப்பாடோடு கூட அவருடைய இருதயத்தில் ஒரு சோர்வு இருந்துச்சு. ஆண்டவர் இங்க சாப்பாடு கொடுக்கணும்னா இன்னொரு காகத்தையோ புறாவையோ அனுப்பிச்சிருப்பாரு. ஏன் இங்க கர்த்தரை அனுப்பலன்னா, இப்ப அவனுக்கு சாப்பாடு மட்டும் தேவையல்ல, இப்ப அவனுடைய ஆத்துமா சோர்ந்து போய் இருக்குது. மீதி இருக்கிற தூரத்தை நடக்க முடியாம கடக்க முடியாம இளைத்து போய் இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறாரு. நீங்க வெளியில நல்ல அலங்காரமா நீங்க வந்திருப்பீங்க, அதைத்தான் மற்றவங்க பார்ப்பாங்க. ஆனா உங்களுடைய இருதயம் இழைத்து போனதை கர்த்தர் பார்க்கிறார் இந்த காலை ஆராதனையில. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு வேற யாரையும் கர்த்தர் அனுப்ப மாட்டாரு. அவரே உங்கள் அருகில் வந்து இழைத்து போன சுதந்திரத்தை திடப்படுத்துகிற கர்த்தர் இந்த ஆராதனையில கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டாரு. வார்த்தை கேட்க கேட்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதுல ஆமென் சொல்லுங்க. வாயை மூடிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆமென் சொல்லணும். ஹல்லேலூயா. உங்களை திடப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். அப்ப இந்த ஜனங்களை அவர்களை திடப்படுத்துவதற்கு கர்த்தர் ஒரு காரியம் செஞ்சார். என்ன காரியம் செஞ்சார்னா, இந்த ஜனங்களுக்கு தேவன் சில காரியங்களை வரிசையா செய்கிறாரு. இதில் ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, தமிழ்ல உமது சுதந்திரத்தை திடப்படுத்தி நீர் அப்படின்னு இருக்கு. ஆனா ஆங்கிலத்தில் ஓ காட் யூ கன்ஃபார்ம் யுவர் ஹெரிட்டேஜ், உம்முடைய சுதந்திரத்தை நீர் உறுதிப்படுத்துகிறீர். அந்த வார்த்தை சொல்லுங்க. அந்த திடப்படுத்துகிற வார்த்தைக்கு ரிலேட்டடான இன்னொரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, உறுதிப்படுத்தினீர். எங்க சொல்லுங்க, என்ன இருக்கா? கன்ஃபார்ம் பண்ணுவாங்களே, நான் போய் உனக்கு என்ன செய்யறேன், கன்ஃபார்ம் பண்றேன். அது வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா, அந்த டேட் உறுதிதானா, கன்ஃபார்ம் பண்றேன். கன்ஃபர்மேஷன். நீங்க புக் பண்ணிருப்பீங்க, டிக்கெட் வெயிட்டிங்ல இருக்கும். போறதுக்கு முதல் நாள் ஒரு மெசேஜ் உள்ள வரும், SMS வரும். தொட்டு பார்த்தா என்னன்னா, உங்க சீட் உங்களுக்கு கன்ஃபார்ம், நீ பிரயாணப்படலாம், உனக்கு சீட் ரெடியா இருக்கு அப்படின்னு ஒரு உறுதி கொடுக்கப்படும் தெரியுமா, ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படும் தெரியுமா. இந்த காலை நேரத்தில் சோர்ந்து போன பிள்ளைகள் வாழ்க்கையில அவர்களை திடப்படுத்தி தொடர்ந்து ஓட வைப்பதற்கு கர்த்தர் சில கன்ஃபர்மேஷனை கொடுக்க விரும்புகிறாரு. தேவன் சில உறுதியை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறாரு. சில காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றாரு. இந்த ஆராதனையில இந்த ஜனத்துக்கு என்ன செஞ்சாரு, இவர்களை திடப்படுத்த கர்த்தர் என்ன செய்தாரு, இந்த சொல்லிட்டு 9ஆம் வசனத்துல உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் சொல்றாரு. அதை சொல்லிட்டு 10ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்களேன். எதை திடப்படுத்துகிறாரு, எதை உறுதிப்படுத்தி கன்ஃபார்ம் பண்றாரு. 10ஆம் வசனத்துல பாருங்க, உம்முடைய மந்தை. யாரு? உம்முடைய மந்தை. நம்மள யாரு?
மந்தை, நீங்கள் நானும் அவருடைய மந்தை. சரியா? இப்ப சொல்றாரு உம்முடைய மந்தை மந்தை அதிலே தங்கி இருந்தது. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது. கர்த்தர் தம் பிள்ளைகளை திடப்படுத்துவதற்கு செய்கிற முதல் காரியம் கவனிங்க. உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது. தன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இங்க எதை குறிச்சு பேசுறாருன்னா, என் மந்த தங்கி இருப்பதற்கு, என் மந்தைக்கு நான் ஒரு காரியம் செய்ய போறேன். என்ன செய்ய போறேன்? தங்கி இருந்தது அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் தம் மந்தைக்கு ஒரு இடத்தை தேவன் ஆயத்தப்படுத்துகிறாரு. நம்பிக்கை இருக்கிறவங்க ஹல்லேலூயா. ஒரு இடத்தை தேவன் தங்கி இருந்ததுன்னு என்ன அர்த்தங்க? கர்த்தர் எதை ஆயத்தம் பண்ணிருக்கான்னு அர்த்தம். இடம் இருந்தா தானே தங்க முடியும். வீடு இருக்கிறவங்களாம் கை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க. வீடு இருக்கிறவங்களா எங்க அது 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 என்ன வீடா இருந்தாலும் பரவாயில்ல. சொந்த வீடோ, வாடகை வீடோ, லீஸுக்கு வீடோ, என்ன வேற என்ன வீடு இருக்கு அதானா? சரி பரவாயில்ல. இருக்கா எல்லாருக்கும் வீடு இருக்கா? சரி, அதுலதான் நம்ம போய் என்ன செய்யறோம்? நைட்ல போய் எங்க சுத்தினாலும் எங்க போனாலும் நைட்ல வண்டி செட்டுக்கு போயிடணும். ஐயா தம்பி, வண்டி செட்டுக்கு போயிடணும். சரியா? ஆமா. நீ விளாத்திக்குளம் போனாலும் சரி, தூத்துக்குடி வண்டி இந்த பஸ் தூத்துக்குடி போனாலும் சரி, விளாத்திக்குளம் போனாலும் சரி, எட்டயபுரம் போனாலும் சரி, நைட்ல பஸ் எங்க போகுது? செட்டுக்கு போகணும். புரியுதா? சுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது நைட் வரைக்கும், விடிய விடிய. நீ எங்க போய் வேலை செஞ்சாலும் சரி, வண்டியை கொண்டு போய் நைட்ல செட்ல ஓட்டணும். செட்ல ஓட்டு கொஞ்சம் கிரீஸ்ல அடிச்சு காலைல ஃப்ரெஷ்ஷா ஓடணும். என்ன ஒரு சத்தத்தையும் காணும். ஹல்லேலூயா. தங்கி இருப்பதற்கு ஒரு இடம் தேவை. ஆண்டவர் தம் மந்தையை திடப்படுத்தும்படி சொல்றாரு. என் மந்தை அதிலே தங்கி இருந்தது. கர்த்தர் சொல்றது காரணம் என்னன்னா, இதற்கு முன்பதாக இந்த மந்தையினுடைய நிலைமை உங்களுக்கு காமிச்சாதான் இந்த வசனம் உங்களுக்கு புரியும். கர்த்தர் ஒரு இடத்தை உறுதிப்படுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மந்தை இதற்கு முன்பதாக இவர்கள் நிலைமை என்னன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 107 சங்கீதம் 4 வசனம் 5 வசனத்தை வாசிங்க. 107க்கு வாங்க. 107 சங்கீதத்துல 4 வசனம் 5 வசனம் வாசிங்க. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல். அந்த மந்தை இங்க என்ன செய்யுதுன்னா, தாபரிக்கும், அதாவது தங்கி இருக்கிற ஊரை காணாமல் வனாந்தரத்திலே. எங்கங்க இந்த மந்தை இப்ப எங்க இருக்கு? வனாந்தரத்திலே. அவாந்தர வழியாய் இருக்கிறதுலே வனாந்தரம் மோசம். அதுலயும் அவாந்தர வழினா அடைப்பே இல்லாதது. எல்லா பக்கமும் திறந்திருக்கும். எங்க போகணும் தெரியாது, என்ன செய்ய தெரியாது, எங்க தூங்க தெரியாது, எப்படி சாப்பிட தெரியாது. வனாந்தரத்துல 2 காரியம், வழியும் இருக்காது, வழியும் தெரியாது. என்னது? வழியும் இருக்காது, வழியும் தெரியாது. இந்த வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய், அடுத்த வசனம், பசியாகவும். என்னது? பசியோட தாகமாகவும். என்னது? வனாந்தரத்துல என்னென்னலாம் இருக்கும்? பசி, தாகம், ஆத்துமா தொய்ந்து. அப்படின்னா இளைத்து போன நிலைமை. இளைத்து போன நிலைமை. பசி ஐயா, பசி. வனாந்தரத்துல தாகம், வனாந்தரத்துல இளைத்து போன ஆத்துமாவுல சோர்வு. இந்த நிலைமையோடு கூட அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? என்னமா? அலைந்து திரிந்தார்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அலைந்து திரிந்தார்கள். பாஸ்டர் சொல்லலாம் வேண்டாம், என்ன பாருங்க. அந்த வசனம் தான் நான்கேலா. தேவ பிள்ளையே, இந்த மந்தை வனாந்தரத்துல அலைந்து திரிந்தது. போகிறதுக்கு வழி இல்லாம, தங்கி இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாம, நிரந்தரமான ஒரு ஸ்தலம் இல்லாமல், பசியோட தாகத்தோட ஆத்துமாவுல தொய்ந்து போன நிலைமையோட அன்றைக்கு ஒரு கூட்டம் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார்கள். ஆண்டவர் இந்த சபையை உற்று நோக்கினாரு. இந்த சபைக்குள்ளையும் அதே போல ஒரு கூட்ட ஜனங்கள் பசியோட தாகத்தோட ஆத்துமாவுல சோர்வோட வனாந்தரத்துல அலைந்து திரிகிற அனுபவத்துல சில பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை நிலைமை என்ன? அலைச்சல் நிறைந்த வாழ்க்கை. என்ன நிறைந்த வாழ்க்கை?
அலைச்சல் நிறைந்த வாழ்க்கை, அலைந்து கொண்டே இருக்கிறாங்க. சுத்தி சுத்தி வருவது போல தெரியுது, ஆரம்பிச்ச இடத்துல இருக்கும். ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்கு, கடைசியில ஆரம்பிச்ச இடத்துல இருக்கும். வழி கிடைக்கும்னு போன மாதிரி இருக்கு, கடைசியில நடுத்தருவில் வந்து நிக்கிறோம். சில சமயம் இந்த இவ விட்டுருவா, அந்த கூகுள்காரி இருக்கா பாருங்க, நடுத்தருவில் விட்டுருவா. இவளை நம்பிடாதீங்க எப்போதுமே, சரியா? ஆமா, நடுத்தருவில் விட்டுருவா. சில சமயத்துல நடு ரோட்ல வந்து நிக்கிற ஒரு நிலைமை, வழி தெரியாத ஒரு நிலைமை. அலைந்து திரிந்தார்கள். ஆண்டவர் பார்த்தாரு, என் சுதந்திரம், என் மந்தை அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது. இவர்களை திடப்படுத்துவதற்கு என்னது செஞ்சா, எதை கொடுத்தா இவர்கள் திடப்படுவார்கள் என்பதை கர்த்தர் அறிந்தாரு. உடனே ஆண்டவர் ஒரு காரியம் செஞ்சாரு. என்ன செஞ்சார் தெரியுமா? அலைந்து திரிந்த இந்த ஜனத்திற்கு இப்ப சொல்லப்பட்டிருக்க 68:10 உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது. உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது. என்ன கவனிங்க, அன்னைக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? அலைந்து திரிந்தார்கள். இப்போ கர்த்தர் அவரை திடப்படுத்துவதற்கு என்ன செய்யறாரு? அதிலே தங்கி இருந்தது. அன்னைக்கு அலைந்து திரிந்தார், இன்னைக்கு தங்கி இருந்தது. எல்லாரும் தான் கேட்கிற, அன்னைக்கு அலைந்து திரிந்தோம், இன்னைக்கு தங்கி இருக்கிறோம். கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? உன் அலைச்சலை மாற்றுவதுதான் கர்த்தருக்கு முதல் காரியம். எதுக்காக அலைந்து திரிகிறையோ உன் அலைச்சல் மாற்றப்படும். தேவ பிள்ளையே, அலைச்சல் நிறைந்த வாழ்க்கையில அலைந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் அலைச்சல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு கர்த்தர். உன்னை தங்கி இருக்கும்படி ஒரு நிரந்தர இடத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிற பிள்ளையோட கர்த்தர் பேசுறாரு. ஒரு நிரந்தர இடம், உனக்கான ஒரு இடம் கர்த்தர் ஆயத்தப்படுத்தின இடம், நீ தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம் உனக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளை உள்ள இருந்தா மட்டும் இந்த மந்தையில ஒரு பிள்ளைங்க, சில பிள்ளைங்க அலைஞ்சு திரிகிறாங்கப்பா. அந்த பிள்ளைகளை தங்கி இருக்க வைப்பீராக. அலைந்து திரிகிற மந்தையை தங்கி இருக்க வைப்பீராக. அலைச்சல் நிறைந்த வாழ்க்கையில் இருக்கிற தேவ பிள்ளைய, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்தை மனதில் வைத்து ஆங்க இங்க அங்கே என்று அனுதினமும் அலைச்சல், அனுதினமும் அலைச்சல், சொல்ல முடியாத அலைச்சல். அலைந்துட்டு வந்தா அவர்கள் நிரந்தரமாக இருப்பதற்கு, இளைப்பாறுவதற்கு ஒரு ஸ்தலம் இல்லாத ஒரு சூழ்நிலை. கர்த்தர் உள்ளான காரியத்தை அறிந்துதான் இந்த மாதத்துல உன்னோடு பேசுறாரு. ஏ தேவ பிள்ளையே, நீ தங்கி இருக்க போற. உன் அலைச்சல்கள் மாறப்போது, நீ நிரந்தரமாய் தங்கி இருக்க போற. உனக்கு இந்த காரியத்தை செய்கிற கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. அன்னைக்கு அலைந்து திரிந்த அவர்களை தங்கி இருக்கும்படி செய்த தேவன் இந்த ஆலயத்துக்குள்ள, இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில அலைந்து திரிகிற உங்களையும் தங்கி இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. கவனிங்க, அன்னைக்கு இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு சொன்னேன்? அலைந்து திரிகிற வாழ்க்கை, அலைச்சல் நிறைந்த வாழ்க்கை. இந்த அலைச்சல்களில் பலவிதமான அலைச்சல்கள் உண்டு. அது வேகமா சில காரியங்களை மட்டும் சொல்றேன். பிரசங்கி 6:9 வாசிங்க. முதல் அலைச்சல் என்ன தெரியுமா? முதல் அலைச்சல் வாசிங்க 6:9. பிரசங்கி. ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும். போதும். இவன் எதனால அலைஞ்சு திரிகிறா சொல்லுங்க? சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால அல்ல, ஊழியம் செய்யறதுனால அல்ல, ஆராதனைக்கு போகிறதுனால அல்ல. ஆராதனைக்கு போகிறதுக்காகவும் சுவிசேஷம் சொல்றதுக்கு அலையல. இங்க இருக்கிறவன் எதுக்காக அலைகிறா சொல்லுங்க? அவன் அலைகிறதுக்கு என்ன காரணம்? ஆசை, ஆசை, மாம்ச ஆசை. சில கூட்டம் உண்டு, தங்கள் ஆசையினால் அலைந்து திரிவார்கள். தங்கள் ஆசை திருப்தி அடையாமல், திருப்திப்படாமல், இருக்கிற இடத்துல கர்த்தர் கொடுத்ததுல திருப்திப்படாமல் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டே இருப்பான். சொல்லுவாங்க பழமொழி, இக்கரைக்கு அக்கறை பச்சை. அங்க போனா அது கிடைக்குமா, இங்க போனா இது கிடைக்குமா, அலைஞ்சு ஆசையை நிறைவேற்றுவதற்கு, தங்களுடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு. சிலருடைய வாழ்க்கையின் அலைச்சலுக்கு காரணமாக இருப்பது அவருடைய சொந்த இச்சையின் ஆசைகள்.
தேவன் விரும்பாத ஆசை. யோசித்து பாருங்க, நீங்க எதுக்காக அழைக்கிறீங்க? அப்படிப்பட்ட பிள்ளைங்க உள்ள யாராகிலும் இருந்தால் உங்க சொந்த இச்சைகளுக்காக, ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக, தம்பி தங்கச்சி, உன் ஆசைக்கு எது காரணமா இருக்குது யோசித்து பாரு. உன் அலைச்சலுக்கு எது காரணமா இருக்குது யோசித்து பாரு. உனக்குரியதை நிறைவேற்றுவதற்காக, உன் சொந்த மாம்ச இச்சையை நிறைவேற்றுவதற்காக நீ அலைந்து திரிகிற தேவ பிள்ளையா இருந்தால் இந்த காலையில கர்த்தர் உன்னோடு இடைபடுகிறாரு. எல்லாம் மாய என்பதை மறந்து போகாத, உலகம் காணல் நீர் என்பதை மறந்து போகாத. இந்த ஆசை இறுதியில உன்னை அழிச்சு போடும் என்பதை மறந்து விடாத. அப்படியான கர்த்தர் உன்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவைகளை அறைந்தவர்களாய். நீ உன் ஆசை, சொந்த ஆசை இச்சையை சிலுவையில அறைந்து விட்டு ஆண்டவருக்கு ஒன்று ஒப்பு கொடுத்தார். உன் அலைச்சல்களை நிறுத்தி உன்னை ஒரு ஸ்திரமான இடத்துல கர்த்தர் நிலைநிறுத்துவார். தம்பி, ஒரு நிமிடம் கண்ணை மூடுங்க, எல்லாரும் சேர்ந்து. தம்பிகள்லாம் கண்ணை மூடுங்க. இப்படி ஆசைகளினால அலைந்து தெரிகிறவளை கர்த்தர் இன்னைக்கு தொடுவாராக. இப்போ கர்த்தர் சந்திப்பாராக. அந்த ஆசை இப்போ வெட்டப்படுவதாக. ரைட் நவ் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண விரும்புகிற தாய்மார்கள், தகப்பன்மார்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆசையினால வாலிபர்கள் அலைந்து திரிந்தால், அல்லது பெரியோர்கள் அலைந்து திரிந்தால், இருக்கிறதுல திருப்தி அடையாமல், கர்த்தர் கொடுத்த வருமானத்துல திருப்தி இல்லாம, கர்த்தர் கொடுத்த குடும்பத்துல திருப்தி இல்லாம சிலரோடு கர்த்தர் இடைபடுறாரு. சகோதர சகோதரி, கர்த்தர் கொடுத்த மனைவியில நீ திருப்தி இல்லாம உன் இச்சைக்கு அலைஞ்சு திரிஞ்சா இப்போ கர்த்தரை வேற இருப்பாராக. கர்த்தரை வேற இருப்பாராக. அது சிலுவையில அற. அப்பத்தான் உனக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. நீ நிலைநிற்க முடியும், உன் குடும்பம் நிலைநிற்க முடியும். அந்த ஆசை இச்சை இப்போ அழுவதாக, அழுவதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. இந்த கூட்டம் ஆசையினால் அலைஞ்சுக்கிட்டே இருப்பான். இதுல திருப்தியே வராது. உன்னை கவனிச்சுக்கோங்க. உங்க கையில என்ன இருக்கு? உங்க கையில கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரு? உங்க குடும்பம், உங்க மனைவி, உங்க புருஷன், உங்க பிள்ளைங்க, உன்னுடைய தொழில், உனக்கு வருகிற வருமானம், உனக்கு இருக்கிற வீடு, உன்னுடைய வைக்கு, உன்னுடைய வாகனம், உன்னுடைய சபை, இதுல நீ திருப்தியா இருந்து பழகு. முதல்ல இதுல முதல்ல திருப்தியா இருந்து பழகு. இருக்கிறத விட்டுட்டு சொல்லுவாங்க, இருக்கிறத விட்டுட்டு என்ன சொல்லுவாங்க? பறக்கிறதுக்கா? சரியா? அதனால கொஞ்சம் இருக்கிறதுல திருப்தி அடைங்க. போதும் என்கிற மனதுடனே கூட தேவ பக்தியே மிகுந்த. நம்மகிட்ட இதுல என்ன இருக்குது? தேவ பக்தி இருக்குது. ஆனா என்ன வேணும்? போதும் என்கிற மனது. இது இருந்தா வாழ்க்கை திருப்தியா இருக்கும். கைதட்டி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இரண்டாவது ஒரு கூட்டம் அலைச்சல்கள். முதல் அலைச்சல் ஆசையினால் அலைகிற கூட்டம். இரண்டாவது யோபுல சொல்லப்பட்டிருக்கிறது 38:41 வாசிங்க. யோபு 38:41. காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு. எதுக்கு காக்கை குஞ்சு எதுக்கு கூப்பிடும்? என் மனைவியை காப்பாத்துங்க, பிள்ளையை காப்பாத்துங்க, எனக்கு வீடு தாங்க கேட்க போது. அது எதுக்கு கூப்பிடும்? ஆகாரம் இல்லாமல். என்னது? ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது. இந்த அலைச்சல் எதுக்காக? ஆகாரத்துக்காக. உங்களை பார்த்து கேட்கிற, ஆகாரம் என்பது ஆசையா அவசியமா? சொல்லுங்க. இந்த அலைச்சல் ஆசையினால் அலைகிற அலைச்சல் அல்ல, அவசியத்தினால வருகிற அலைச்சல். காக்கை குஞ்சுகள் வேற எதுக்கு அலையல? காலையில் எழும்பின உடனே முதல்ல ஒரு ஸ்தோத்திரம் போடும். காலையில் எழும்பின உடனே காக்கை குஞ்சு என்ன செய்யும்? பார்த்துருக்கீங்களா? நான் அதெல்லாம் பார்த்தல. எப்படி பாப்ப நீ? சூரியன் உதயமாகிற 1 மணியை பார்த்து பழகிட்டல. காக்கை குஞ்சு எப்படி நீ பார்ப்ப? கவனிங்க. காக்கை குஞ்சு காலையில் எழும்பின உடனே குருவிகள்லாம் அந்த மரத்தில் உட்காந்து நைட் நல்லா தூங்கும். அதுக்கு பாருங்க, அதுக்கு என்ன அறிவு பாருங்களேன். என்ன கவனிங்க. தம்பி என்ன கவனிப்பா. இந்த குருவி நைட்ல நல்லா தூங்கும். நைட்ல என்ன செய்யாது? சத்தம். நைட்ல சத்தம் போடாது. நைட்ல நல்லா தூங்கும். ஆனா காலையில் எழும்பின உடனே என்ன சொல்லும்?
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணோம். கிச்சு 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 ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணோம். இந்த நாளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஜீவனோடு பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கு நீங்க எனக்கு வேண்டியதை தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம். பார்த்தியா, நைட் சத்தம் போட பாட்டு காலையில் உடனே நல்ல துதி சத்தம் போடுது. பார்த்தியா, நமக்கு எல்லா ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறேன். இந்த காக்கை குஞ்சு ஸ்தோத்திரம் போட்டு இது காலையில பறந்து திரியுது, ஆகாரத்துக்காக அலைந்து திரிகிறது. இதே போல சில பிள்ளைங்க உண்டு, அவசியங்களுக்காக, குடும்ப தேவைகளுக்காக, குடும்பத்தை நடத்துவதற்காக, எதிர்காலத்தை மனதில் வைத்து தங்கள் குடும்பத்துக்காக, தங்கள் எதிர்காலத்துக்காக அலைந்து திரிகிற பிள்ளைகள் சிலர் உண்டு. அலைச்சல் எதுக்கு தெரியுமா? சிலருடைய அலைச்சலுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவசியமான தேவை. உங்க வாழ்க்கையில் ஏதோ சில அவசியமான தேவை இருக்கு. அந்த தேவை நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு கிடைக்கல. கொடுக்கப்பட்ட தொழில்ல அந்த வருமானம் பத்தல. உங்களுக்கு வேண்டிய அந்த இன்கம் இருக்கிற தொழில உங்களுக்கு கிடைக்கல. அதனால ஆங்காங்கே அலைந்து திரிகிறீர்கள். குடும்பத்தை காப்பாற்றும்படி அலைந்து திரிகிறீர்கள், பிரயாசம் படுகிறீர்கள். அந்த பிள்ளைகளை என் ஆண்டவர் உற்று நோக்குகிற அந்த காலை நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னுடைய அவசியத்தினால அலைந்து திரிகிறல்ல, அந்த காக்கை குஞ்சியை பாரு, அதையே நான் போஷிக்கிறேன்ல. நீ அதை விட விசேஷமான, என் சாயலில் படைக்கப்பட்ட, என் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட, என் கரத்தில் இருக்கிற, என் சபையில் இருக்கிற, என் மந்தையில் இருக்கிற என் சொந்த பிள்ளை நீ. தேவைகளால் அலைகிற பிள்ளைகளுடைய அலைச்சல்களை கர்த்தர் மாற்றுகிறார். இந்த மாதத்தில் நீ இருக்கிற இடத்திலேயே உன் தேவை சந்திக்கப்படுவதற்கான ஒரு வாசல்களை கர்த்தர் திறப்பாராக. கொடுக்கப்பட்ட தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு, கொடுத்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதிச்சு, கொடுத்த அந்த காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சு, அதிலேயே உங்களுக்கு வேண்டிய அத்தனையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் அலைச்சல்களை நிறுத்தி இருக்கிறதை ஆசீர்வதிக்கிற தேவன் உன்னை நினைவு கூறுகிற மாதம் இது. விசுவாசத்தோடு I receive it in Jesus. Hallelujah. தேவைகளினால் அலைகிற அலைச்சல். மூணாவது ஒரு அலைச்சலுக்கு, இது எல்லாருக்கும் புரியாது, நான் சொல்றேன். ஆதியாகமம் 20:13 வாசிங்க. ஆதியாகமம் 20:13. 20:13. என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்திரியா அலையும்படி தேசாந்திரியாய் திரியும்படி செய்தபோது. சொல்லுங்க, இங்க யாரு அலைய விட்டது? இங்க யாரு அலையிறது? முதல்ல ஆபிரகாம். இங்க யாருங்க அலையிறது? அலைஞ்சு திரியிறது யாரு? ஆபிரகாம். அலைய விட்டது யாரு? வசனம் என்ன சொல்லுது? தேவன் என்னை தேசாந்திரியாய் திரியும்படி செய்தார். தேவன் என்னை அலையும்படி செய்தார். சில அலைச்சல்கள் உண்டு நம்ம வாழ்க்கையில. சிலருடைய வாழ்க்கையில் இந்த அலைச்சல்களை கர்த்தர் அனுமதிப்பாரு. இவர்கள் ஆசையினால் அலையவில்லை, தேவைகளுக்காக அலையவில்லை. இது தேவன் நிமித்தம் வருகிற ஒரு அலைச்சல். கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தம், ஆமே, அழைப்பின் நிமித்தம் வருகிற அலைச்சல்கள். ஆபிரகாமுக்கு ஒரு அழைப்பு உண்டு. கர்த்தர் அவனுக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார். அந்த அழைப்பை நிறைவேற்றணும்னா அவன் அலைஞ்சுதான் ஆகணும். என்ன செய்யணும்? நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் 3 நேரம் சாப்பிட்டு படுத்து தூங்குவேன்னா அழைப்பை நிறைவேற்ற முடியாது. தேவ பிள்ளைகளே, அழைப்பு இருக்கிற பிள்ளைகள் அலைந்துதான். சில சொல்லுவாங்க, உங்களுக்கு எதுக்கு பாஸ்டர் அலைச்சல்? நாங்கள் யோசித்தோம், அதுக்கு தானே அழைக்கப்பட்டிருக்கேன். சிலர் ரொம்ப ஞானமா பதில் சொல்லுவாங்க. எப்படின்னா, இப்படியா அப்படியா அப்படியா இப்படியா பேசி முடிச்சு நீங்க ஏன் சொல்லலையான்ட்டான்னு கேட்டா, உங்களுக்கு எதுக்கு அந்த கஷ்டத்தை கொடுப்பானே? உங்களுக்கு எதுக்கு கொடுப்பானே? இப்போ நான் கஷ்டம் இல்லாம இருக்கேன், உங்களுக்கு எதுக்கு அந்த கஷ்டத்தை கொடுப்பான்? அதான் நாங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படிமா நான் சொல்லுவேன். அதுக்குத்தானே கர்த்தர் எங்களை அழைச்சிருக்கிறாரு. சிலருடைய வாழ்க்கையில தேவனுக்காக, தேவன் நிமித்தம் அலைகிற அலைச்சல் உண்டு. ஆபிரகாம் அலைந்தது தேவனுக்காக, தேவன் நிமித்தம், அழைப்பு நிமித்தம் வருகிற அலைச்சல். இந்த அலைச்சல்ல கவனிங்க, போகிற பாதை தெரியாது, ஆனா லக்கு தெரியும்.
கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் போகிற பாதை தெரியாது. உங்களை பார்த்து கேட்பாங்க, இப்படி அலையிறையே, காலையில போனா ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கூட்டம், சனிக்கிழமை உபவாசமும், இடையில வேற பிராமணி கூட்டம் போட்டாராம், பிராமணி கூட்டம், இதுக்கு இப்படியே அலையிறையே அப்படின்னு அவன் கேட்பான். இப்படி அலைஞ்சு நீ என்னத்தை கண்ட அப்படின்னு கேட்பாங்க என்று கேட்டிருப்பா இது வரைக்கும் எவனாது இல்லையா? எனக்கு ஒண்ணு தெரியும், இன்னைக்கு உள்ள நிலைமை எனக்கு தெரியாவிட்டாலும் இந்த பயணத்துல முடிவு என் லக்கு எனக்கு தெரியும். எனக்கு லக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக என் லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். அலைந்தாலும் திருந்தாலும் எனக்கு ஒரு லக்கு உண்டு. ஆபிரகாமுக்கு போகிற பாதை தெரியாது, எந்த பாதையில போறோம் தெரியாது, எந்தெந்த ஸ்டாப்ல நிக்கணும் தெரியாது, எந்தெந்த ஊரை தாண்டணும் தெரியாது. ஆனா எங்க போற? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு போறேன். நான் இன்னைக்கு போற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம குடும்பம் போகிற பாதை இருக்கு பாருங்க, வேதனை கண்ணி, இதுக்கு நிறைய பேர் கேள்வி கேட்பான். இன்னைக்கு பாதை எனக்கு தெரியாம போகலாம், ஆனா எனக்கு ஒரு லக்கு இருக்குயா, என் லக்கு எனக்கு தெரியும். அவன் லக்கு. உங்களுக்கு பாதை தெரியாட்டாலும் பரவாயில்ல, லக்கு தெரிஞ்சா போதும். இந்த அலைச்சலுக்குள்ள போகிற தேவ பிள்ளைகளுக்கு எது தெரியணும்? லக்கு தெரியணும். நம்முடைய லக்கு யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மார்ட்டின் லூத்தர் சொன்னாரு, அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நான் பயணப்படும் பாதை எதுவென்று எனக்கு தெரியாவிட்டாலும் இந்த பயணத்தில் என்னை நடத்துகிறவரை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். நான் அவரை நன்கு அறிந்திருக்கிறேன். போகிற பாதை இருளா இருந்தாலும் பயப்படாதீங்க, லக்கு இயேசு, அதை நோக்கி ஓடும். ஹல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. இந்த அலைச்சல்கள் இருக்கிற பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில தேவன் நிமித்தம் வருகிற அலைச்சல் இருக்கு பாருங்க. உங்க வாழ்க்கையில பல சந்தேகிக்கக்கூடிய காரியங்கள் நிறைய வரும். இடையில சில சமயங்களில் நேரிடுகிற சூழ்நிலைகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், இவைகள் எல்லாம் கர்த்தர் தான் அழைச்சாரா, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, இப்படியே காலமெல்லாம் போறேனே, எனக்கு என்ன கிடைக்கும், என்ன நடக்கும், இப்படிங்கிற பல கேள்விகள் வரலாம். ஒன்றை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையில சில சமயம் சுற்றி சுற்றி அலைவது போல தெரியலாம். சில சமயத்துல பார்த்தீங்கன்னா சுத்தி அலையிற மாதிரியே இருக்கும். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, தேவன் நிமித்தம் அழைக்கப்பட்டு அலைந்து திரிகிற தேவ பிள்ளைகள் இன்றைக்கு சுற்றி அலைவது போல இருந்தாலும், ஆபிரகாம் அன்னைக்கு சுத்தி அலைஞ்சான். ஆனா கர்த்தர் ஒண்ணு சொன்னாரு, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. கொடுத்தாரு. நிலையாய் கர்த்தர் நிலைத்திருக்க வைத்தாரு. இன்னைக்கு தேவன் நிமித்தம் நீங்க அலைகிறீங்க பாருங்க, அலைச்சல்கள், உங்கள் பிரயாசங்கள், இவைகளை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. கர்த்தருக்காக யாரெல்லாம் அலைகிறீர்களோ கணக்கில் வைத்து ஒரு நிரந்தரமாக நீங்கள் உங்கள் சந்ததியும் குடியிருக்கும்படி, தண்ணி இருக்கும்படி ஒரு நிலையான வீட்டை உங்களுக்கு கட்டி ஒரு நிலையான இழப்பாளர்களை அவருடைய சமூகத்தில் கொண்டாடி நீலை நிறுத்துவாரு. அவரே அலைஞ்சாரு, ஆனா அவர் ஜனம் அலையல, அவர் ஜனம் நிலைச்சு நின்றது ஒரு இடத்துல. இன்னைக்கு கர்த்தருக்காக நீங்க அலையறீங்களே, உங்க சந்ததி அலையாது. விசுவாசிக்க மட்டும் உன் சந்ததி அலைய விட மாட்டாரு. உன் நிமித்தம், தேவனுக்காக நீ பட்ட பிரயாசத்தின் நிமித்தம் உன் சந்ததிய தேவன் ஒரு இடத்துல தங்கி இருக்க வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவர் இதை ஏன் செய்யறாரு? ஒரு வசனத்தை மட்டும் காமிச்சு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணணும். கம்னின் இருக்கு. இந்த மாதிரி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அலைந்து திரிந்த இந்த ஜனத்திற்கு ஒரு நிலையான இடத்தை ஏன் கொடுத்தார்? அவர்களுக்கு ஒரு இடத்தை தேவன் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தார். ஏன் செஞ்சார்னா ஒரே ஒரு காரணம் தான். ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, 13:15 வாசிங்க. 13:15 ஆதியாகமத்துல 13:15. நீ பார்க்கிற எல்லாரும் சொல்லுங்க, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும். என்னங்க, கானான்ல கொண்டு வந்து நிறுத்திட்டு சொல்றாரு, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. ஏன் தெரியுமா? இது கர்த்தர் கொடுத்த வாக்கு.
உன் சந்ததிக்கு இதை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது லாட்டரி டிக்கெட் எடுத்து அவன் நினைச்சது அல்ல. ஒரு லாட்டரி டிக்கெட் விழுங்குற ஒரு எண்ணத்துல சொல்லல. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. நீங்க 21க்கு வந்தீங்கன்னா மலையில வச்சு கர்த்தர் சொல்லுவாரு, நான் உனக்கு ஆணையிடுகிறேன், நான் உனக்கு ஆணையிடுகிறேன், இத உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு நான் உனக்கு ஆணையிடுகிறேன். கர்த்தர் இந்த ஜனத்துடைய அலைச்சல்களை மாற்றி ஒரு இடத்துல தங்க வச்சதுக்கு ஒரே ஒரு காரணம், இது தேவன் கொடுத்த வாக்கு, இது கர்த்தர் கொடுத்த ஆணை, தேவன் கொடுத்த வாக்கு. அது வானம் போனாலும் பூமி போனாலும் இந்த வாக்கை தேவன் நிறைவேற்றி முடிப்பதற்காகவே தன் ஜனத்துடைய அலைச்சல்களை பார்த்து அவர்களை ஓரிடத்தில் தங்க வைத்தார் கர்த்தர். உனக்கு தெரியுமா, அன்னைக்கு ஆண்டவர் அந்த வாக்க இன்னைக்கு வரைக்கும் அங்க கனப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா இது கர்த்தர் ஆபரணம் கொடுத்த வாக்கு, இதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. தாய் தகப்பன்மார்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்காருல்ல, இந்த வாக்கு உன் தலைமுறைக்கு நிறைவேற்றப்படும், உன் சந்ததிக்கு நிறைவேற்றப்படும், உன் சந்ததியை விட்டு ஒளிந்து போகாது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க உள்ள இருந்தீங்கன்னா ஹல்லேலூயா, ஆண்டவர் செய்வாராக. நிலையாய் உங்க அலைச்சல்களை மாற்றி நிலையாய் உங்களை தங்கி இருக்க கர்த்தர் செய்வாராக. வரும் நாட்கள்ல ஆமே அடிக்கடி ரிப்பன் கட் பண்ண கர்த்தர் எனக்கு உதவி செய்வாரு. சிலருக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கு, சிலருக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கு. அடிக்கடி நான் ரிப்பன் கட் பண்ணுவேன். ஏன்னா சில பிள்ளைங்க அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்களை தங்கி இருக்க கர்த்தர் வைப்பாரு. சிலருக்கு வீட்டில் வந்து கட் பண்ணுவேன், சிலருக்கு பிசினஸ்ல வந்து கட் பண்ணுவேன். ஏதோ ஒரு காரியத்தை செய்வாரு, அது உங்க அலைச்சல்களை மாற்றும் ஒரு காரியமாய் ஆண்டவர் செய்வார். தம்பி, இந்த வார்த்தை எனக்கு கொடுத்து பிரசங்கம் பண்ணி சொன்ன கர்த்தர் இது இந்த ஜனத்துக்கு செய்வார். ஹல்லேலூயா. முழங்கால் படிடுவோமா? யாருக்கும் தெரியல நினைக்கியா, ஆண்டவர் பார்க்கிறாரு. நீ அலைஞ்சு திரிகிற பகல்ல வெயில் பாராம மழை பாராம நீ காடு மேடு மலையெல்லாம் ஏறி இறங்கி கால் கடுக்கடி அலைந்தது யாருமே பார்க்க நினைக்கிறீங்களா? உன் தேவன் இதெல்லாம் பார்க்கிறாரு, கணக்குல வச்சிருக்கிறாரு. தேவ பிள்ளையே, இனி உன் கால்கள் அலைந்து தெரியாதபடி உன்னை ஓரிடத்துல தங்கி இருக்கும்படி உனக்கு வேண்டிய அத்தனைகளையும் அல்லேலூயா உன்னை திடப்படுத்துகிற தேவன் இதை உனக்கு அருளி செய்வாரு. உன் சந்ததி அவர் மறப்பதில்லை. உன் சந்ததி மேல அவருடைய கிருபையின் கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் சந்ததி எங்கேயும் அலைந்து தெரியாது. தகப்பன்மார்களே, தாய்மார்களே, நீங்க பட்ட கஷ்டம் உன் சந்ததிக்கு வராது, உன் சந்ததிக்கு வராது. காரணம், உங்கள் நிமித்தம் உங்கள் சந்ததியை தேவன் தங்கி இருக்க வைப்பாரு. இவர்கள் பெரிய பரிசுத்தர்கள் என்பதனால் அல்ல, ஆபிரகாமின் நிமித்தம் இந்த சந்ததியை தேவன் தங்கி இருக்க வைத்தார். கேட்ட வார்த்தையின்படி இந்த ஜனம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். யார் யார் வாழ்க்கையில அலைச்சல் நிறைந்த வாழ்க்கையில் இருக்கிறார்களோ அதெல்லாம் நிறுத்தப்படட்டும். இந்த பிள்ளைகளுக்கு என்ன காரியத்தை செஞ்சா இவங்க அலைச்சல்கள் மாறுமோ அதை நீங்க இந்த மாதத்தில் செய்வதற்காக, அதற்குரிய அனுகூலங்களை தேவன் கொடுப்பதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.